ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸைஸ் 3.3ல செகண்ட் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல எக்ஸைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் சால்வ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ 7% is to 49% is the same as 11 kg is to 88 kg. ஸோ ஈக்குவல் ரேஷியோல ஒரே ப்ரொபோர்ஷன்ல இருக்கா இல்லையா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 7/49 is it equal to 11/88 கேட்டிருக்காங்க. ஸோ 7/49 is it equal to 11/88 இப்படியா கேட்டிருக்கான். ஸோ இது எப்படி சிம்பிளை பண்ணா கிடைச்சிரும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ 7/49 எப்படி எழுதலாம்? 7/7 எழுதலாம். 49 7 எழுதலாமா? எழுதலாம். ஸோ 11/8 எழுதலாம். ஏன்னா 88 அர்த்தம். 11/8 is nothing but 88. ஸோ 11 கேன்சல் ஆயிடும். 7 கேன்சல் ஆயிடும். ஸோ 1/7 1/8 ஈக்குவலா? கண்டிப்பா ஈக்குவல் இல்லை. ஸோ நாட் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபால்ஸ். ஃபால்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் 10 books is to 15 books. It's the same as 3 books is to 15 books. ஓ 10/15 3/15 ஒன்னா? கண்டிப்பா இல்லை. பார்த்தோன்னே சொல்லிக்கலாம். இதை சிம்பிளை பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஸோ 10/15 இஸ் இட் ஈக்குவல் டு 3/15 கேட்டிருக்கான். 3/15 நோ. ஒரே டினாமினேட்டர் பட் வேற வேற நியூமரேட்டர். ஸோ ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டா ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ ஃபால்ஸ். சிம்பிளிஃபை பண்ணணும் கூட அவசியம் இல்லை. 10/15 எவ்வளோ வரும்? சும்மா சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறேங்க. 10/15 5 into 2 divided by 5 into 3 வரும். 5 into 3. ஸோ 2/3. 3/15 1/5 வரும். 1/5. So 2/3 is clearly not equal to 1/5. So answer false. ஸோ அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதை அழிச்சிடறேன். இதெல்லாம் தேவையில்லாத அழிச்சிடறேன். திக்னஸும் அதிகமாக வைக்கிறேன். அவ்வளோ திக்னஸும் அதிகமாக இருக்கு. இஃப் த வெயிட் ஆஃப் 40 books is 8 kg, then the weight of 15 books is 3 kg. ஓகே, இது கரெக்டானு கேட்டிருக்கான். 40 புக்கோட வெயிட் வந்து 40 புக்ஸோட வெயிட் வந்து 8 kgs. இதுக்கு யூனிட்டரி மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 15 புக்ஸோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். 3 kgs கேட்டிருக்கான். கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்கான். 15 புக்ஸோட வெயிட் 3 kgs அப்படின்னு கேட்டிருக்கான். இஸ் இட் 3 kgs? ஸோ 40 புக்ஸோட வெயிட் 8 kgsனா 1 புக்கோட வெயிட் எவ்வளோ? இல்லை வேற எப்படி போடலாம்? இந்த ஓகே, இதுக்கு யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூனிட்டரி மெத்தட் தான் பெட்டரா இருக்கும் அதுக்கு. ஸோ இதை கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். லைட்டாக கிளியர். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா both side divided by 8 போட போறோம். அப்போ உங்களுக்கு ஒன் புக்கோட வேல்யூ 1 kgக்கு எவ்வளவு புக்ஸ் கொள்ளும்னு கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ 40/8 புக்ஸ் வந்து 40/8 இஸ் நத்திங் பட் 5 புக்ஸ். ஸோ அது எழுதிடுறேன் இங்கே. ஸோ 5 புக்ஸ் வந்து 40/8 இஸ் நத்திங் பட் 5. ஸோ 5 புக்ஸ் வந்து 1 kg கொள்ளும். 1 kg கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 5 into 3 15 புக்ஸ் 3 kgs கரெக்டாக. மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கலாம். நல்லா கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 15 புக்ஸ் 3 kg, 5 புக்ஸ் 1 kg, 15 புக்ஸ் 3 kg கரெக்டான ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கு. ஸோ இன்ட்டு 3 போடுங்க. அதை செக் பண்ணுறதுக்கு இப்படி போட்டுக்கலாம். இன்ட்டு 3 போத் சைட்ஸ் போட்டிங்கன்னா இங்கே 15 வரும், இங்கே 3 kgs வரும். ஸோ கரெக்டாக 15 புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 kg. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் ட்ரூ தான். ஸோ ட்ரூ. ஸோ 5 புக்ஸ் 40 புக்ஸோட வெயிட் 8 kgsனா 15 புக்ஸோட புக்கு 3 kgs கரெக்டாக ட்ரூ. லாஸ்ட் கொஸ்டின். கார் டிராவல்ஸ் 90 kilometers in 3 hours with constant speed. To travel 140 kilometers in 5 hours with the same speed. கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கார் வந்து 90 kilometers 3 ஹவர்ஸ்ல போகுதுன்னா ஒன் ஹவர்ல எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு கண்டுபிடிச்சு தான் கிடைச்சிடும் உங்களுக்கு ஆன்சர். மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்பேஸ் கிளியர். ஓகே, ஸோ மறுபடியும் எல்லோ கலர் யூஸ் பண்றேன். 90 kilometers in 3 hours கவர் பண்ணுது. 90 kilometers in 3 hours. ஸோ 1 ஹவர்ல எவ்வளோ? அப்போ 1 ஹவர்ல எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? பேசிக்கா இது டிவைட் பை 3 போட்டிருக்கேன். இங்கே டிவைட் பை 3 போட்டிங்கன்னா 13 வரும். 30 kilometers in 1 hour. ஸோ 30 kmph சொல்லுவாங்க. இது 30 kilometer per hour. 30 kmph இதான் 30 kilometer per hourனு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 140 kilometers 5 ஹவர்ஸ்ல போகுமா? இப்போ 5 ஹவர்ஸ்ல எவ்வளோ போகும்? இப்போ 5 ஹவர்ஸ்னா இன்ட்டு 5 போடணும். இதெல்லாம் இந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நீங்கள் சேம் ப்ரொபோர்ஷன்ல இருந்து அது மாதிரி நீங்கள் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் இன்ட்டு 5 போடலாம். ஸோ ஆக்சுவலாக 30 into 5 115 வரும். ஸோ 150 kilometers இட் வில் கவர் 150 kilometers in 5 hours. ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 140 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபால்ஸ் இதில். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது ஃபால்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? இந்த கொஸ்டின் 2 பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ நம்ம எக்ஸைஸ் 3.3ல செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் எக்ஸைஸ் 3.3ல தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக போட போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.